everybody at Shalom Divine Television. ஷாலும் டிவைன் பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். So tonight I'm going to do the Good Friday message. இந்த நாளிலே நல்ல வெள்ளி என்னுடைய செய்தியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். Good Friday is the day that we remember Jesus was crucified and died on the cross for the sins of the world. இந்த நல்ல வெள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாய் தன் ஜீவனை கொடுத்த நாளாய் இருக்கிறது. He suffered a most horrific death, so why do we call it good? அவர் மிகவும் கொடூரமான ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நாம் ஏன் நல்லது என்று சொல்லுகிறோம்? The first thing is that in ancient English, good means holy. So you could say Holy Friday. இந்த நல்லது என்று பழைய காலத்து ஆங்கில மொழியிலே அது பரிசுத்தம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்த வெள்ளி என்று கூட நம்ம சொல்லலாம். The second thing is that the gospel means good news. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அது நற்செய்தியாய் இருக்கிறது. The Bible says that all have sinned and come short of the glory of God. வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். And the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. But in Romans 5 and verse 8, it says God demonstrates his own love towards us in that while we were still sinners, Christ died for us. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். That means even if you do not believe in Jesus Christ now, நீங்க ஒருவேளை இப்பொழுது இயேசுவை நம்பாமல் இருக்கலாம். He's already died for your sin so that you can become right with God. ஆனால் அவர் ஏற்கனவே உங்களுடைய பாவத்திற்காய் மரித்தபடியினால் நீங்கள் எந்த நேரத்திலும் அவரிடத்திலே வந்து உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம். Most of us know John 3:16, for God so loved the world that he gave his only son, that whoever believes in him should not perish but have everlasting life. அநேகருக்கு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். This means that if you start to believe in him, your sins will be forgiven and you will receive eternal life. அப்ப நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். It carries on in verse 17, for God did not send his son into the world to condemn the world, but that the world through him might be saved. 17ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால், உலகத்தை ஆக்கினைக்குள் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். We learn a bit more from 1 John chapter 4 verses 9 and 10. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், In this the love of God was manifested towards us, that God has sent his only begotten son into the world, that we might live through him. அங்கே சொல்லப்படு நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்கிறதற்கு கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. Verse 10, and this is love, not that we love God, but he loved us, and he sent his son to be the propitiation for our sins. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். Jesus willingly took our place and our punishment that we could become right with God. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்தே இந்த தண்டனையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். காரணம் அதன் மூலமாய் நாம் விடுதலையாக்கப்பட. The word propitiation means to take the anger of God over sin and to give us peace. நமக்கு பதில் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கோபாக்கினி நம்மே அவர் மேல் வருவதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தேவ சமாதானத்தை நமக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். We know in the Old Testament Ark of the Covenant that there was the mercy seat over the Ark of the Covenant where the high priest would sprinkle the blood.
நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு காலத்திலே உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு இரக்கத்தின் நாற்காலி அல்லது இரக்கத்தின் சிங்காசனம் இருக்கும். பிரதான ஆசாரியர் ரத்தத்தை அதன் மேலே தெளிப்பார்கள். That was so that the sins of the nation could be forgiven. அது ஏன் செய்கிறார்கள் என்றால் ராஜ்யத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக. So you might say Jesus became our propitiation is like the mercy seat where we can find mercy. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இரக்கத்தின் அந்த சிங்காசனமாய் நாம் எப்பொழுதும் இரக்கத்தை நாடி போகிற ஒரு இடமாய் இயேசு நமக்காய் மாறினார். 1 Corinthians 5 and verse 21 says, "For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him." அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை தேவன் நம் நிமித்தம் பாவமாக்கினாரே என்று சொல்லி. Jesus bore the full punishment of sin for us. நமக்காக அவர் முற்றிலும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். He died so that we could receive the righteousness of God. அவர் ஏன் மரித்தார் என்றால் நம்மளுடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாக. Can you imagine he took our stained and dirty clothes and put them on, and in exchange gave us clean, pure, white, spotless garments. அவர் நம்முடைய அழுக்கான அசிங்கமான ஆடை எடுத்துவிட்டு அவர் வெள்ளை வஸ்திரத்தை, கரையில்லாத வெள்ளை வஸ்திரத்தை, நீதியை நமக்கு தரித்திருக்கிறார் என்று யோசிச்சு பாருங்க. This is why we call it Good Friday. ஆகவேதான் இதை நல்ல வெள்ளி என்று நாம் அழைக்கிறோம். There's nothing we can do to deserve forgiveness. It is the gift of God. நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி அற்றவர்கள், ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே அதை பெற்றுக்கொண்டோம். We can't earn it by fasting, by knocking on doors, by doing good works. There's no way we can earn his forgiveness. நம்ம உபவாசம் இருப்பதினாலே, வீடுகளாய் போவதனாலே, நல்ல கிரியைகள் செய்கிறதினாலே நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் என்று எண்ண முடியாது. That's why it says when we receive his love, when we receive his gift, we receive forgiveness. அப்ப அவருடைய அன்பை, இந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். I want to read from Isaiah chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம். And this is a picture of Jesus on the cross and what he suffered for us. இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எப்படி மரித்தார் என்ற ஒரு அடையாளத்தை அல்லது வெளிப்பாடை அங்கே காண்பித்திருக்கிறது. Starting at verse 4, "Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted." 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். Verse 5, "He was wounded for our transgressions or our sins, and he was bruised for our iniquities. He was beaten in the face by fists and sticks." நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய முகத்திலே எல்லாம் பெரிய கட்டைகளினால எல்லாம் அவரை அடித்து அவரை காயப்படுத்தினார்கள். It says the chastisement or the punishment for our peace was upon him. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை, ஆக்கினி அவர் மேல் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். And by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். We know that he was whipped or scourged 39 times on his back until his back was plowed. நாம் அவருடைய முதுகானது ஜாட்டையினாலே அடித்து அது ஒரு உழவை சாலை போல ஆகிற வரைக்கும் வேதனைப்படுத்தப்பட்டது. 39 அடிகள் அவர் அடி வாங்கினார் என்று எண்ணப்படுகிறது. It says in the book of Isaiah, his back was like a plowed field with furrows in it. நம்ம தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவருடைய முதுகு அது உழவு சாலை போல இருக்கிறது என்று சொல்லி. That was so that we could receive healing. அது எதற்காக என்றால் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக.
one stripe for every type of sickness and disease. ஒரு காயம் அது எல்லா விதமான வியாதிகளுக்கும் பலவீனத்திற்கும் மருந்தாய் இருக்கிறது. If you're listening and you have cancer in your body, Jesus took a stripe for cancer on his back. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வேளை கேன்சர் இருக்கலாம். அந்த கேன்சருக்காகவே இயேசு தன்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். If you have diabetes, if you have mental illness, if you have stomach problems, he took a stripe on his back for your sickness to be healed. ஒருவேளை டயபெட்டிஸ் அல்லது உங்களுக்கு முதுகு வலி அல்லது வேற ஒரு பிரச்சனை உங்க சரீரத்திலே இருக்குமே என்றால் அதை சுகமாக்கும்படியாகவே இயேசு சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். Verse 6 says, all we like sheep have gone astray. We've turned everyone to his own way. அங்கே 6ஆம் வசனம் சொல்லுங்க, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். It means no one has fully followed God. And then it says the Lord laid on him the iniquity or the sin of us all. அப்ப அங்க என்ன சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை, ஆனா கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று வாசிக்கிறோம். Carries on in verse 10. Yet it pleased the Lord to bruise him. He's put him to grief when you make his soul an offering for sin. அங்கே 10ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது. We know that Jesus carried the sin of the world. நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். In the Bible there's no mention of the word Easter. வேதாகமத்திலே ஈஸ்டர் என்ற வார்த்தை எங்குமே சொல்லப்படவில்லை. This actually comes from a pagan custom. அது ஒரு புறமதஸ்தர்களுடைய மத வழிபாடிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. The biblical word is Passover. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போமே என்றால் பாஸ்ஓவர் என்று சொல்வார்கள். Let me explain this and how it relates to Jesus and his crucifixion. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்ததினாலே இந்த வார்த்தை எப்படி அதிலே இணைக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். The children of Israel, who were the descendants of Jacob, were slaves in Egypt and treated very badly under the Pharaoh. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாக்கோபினுடைய சன்னதியார் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக அவர்கள் கொடூரமாய் நடத்தப்பட்டார்கள். And God sent a man called Moses to deliver them. தேவன் மோசே என்ற மனுஷனை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படி ஆயத்தமானார். You can read in Exodus chapter 12 all the instructions. இந்த யாத்திராகமத்து 12ஆம் அதிகாரத்திலே இதனுடைய எல்லா காரியங்களையும் விளக்கமாய் உங்களாலே பார்க்க முடியும். The first thing they did was choose a Passover lamb. முதலாவதாக அவர்கள் ஒரு ஆட்டை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். It had to be a 1-year-old male without spot or blemish. அது 1 வயதுக்கு உட்பட்டதா இருக்க வேண்டும், அதிலே எந்த பழுதும் இருக்கக்கூடாது. And they kept it for 4 days until the 14th of Nisan, and then at sunset they would sacrifice it. அது 4 நாள் வைத்திருந்து அவர்களுடைய காலத்திலே அதை பலியிட வேண்டும். There was to be 1 lamb per household. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு. And they were to take some of the blood and they were to put it on the 2 doorposts and the lintel. அவர்கள் அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தன்னுடைய வீட்டு நிலக்கால்களில் 2 நிலையிலும் அதை தெளிக்க வேண்டும், பூசிவிட வேண்டும். It says in verse 22 that they were to take a bunch of hyssop, dip it in the basin and apply to the lintel and the doorposts and let no one go out until morning. 22ஆம் வசனம் சொல்கிறது, ஈசோப்பு கொழுந்துகளில் கொய்த்தை எடுத்து கண்ணியில் இருந்து இரத்தத்திலே தோய்த்து அதனால் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலே மேற்சட்டையிலும் வாசலிலும் நிலைக்கால்களிலும் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
Now, hyssop was used for cleansing and for purification. இந்த ஈசோப் என்று சொல்லுகிறது அது சுத்திகரிக்கிறதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒன்று. Jesus was given hyssop when he was on the cross. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது இந்த ஈசோப் தான் அவருக்கு குடிக்க கொடுக்கப்பட்டது. It says in Psalm 51 and verse 7, "Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I will be whiter than snow." சங்கீதம் 51லே நம்ம வாசிக்கிறோம், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று அவர் சொல்லுகிறார். Now, when they ate the lamb, they ate it with unleavened bread and with bitter herbs. அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். And when the angel saw the blood on the homes, he would pass over their homes, and there would be no plague that would come on the house. அப்போ தேவ தூதன், சங்கார தூதன் அவன் கடந்து வரும்பொழுது இந்த இரத்தத்தை பார்த்து அவன் பஸ்காவை அல்லது அதை பார்த்து அவன் அதை தாண்டி போவான் என்று நாம் வாசிக்கிறோம். This is where the word Passover comes from, because the angel of death would pass over the houses. ஆகவே தான் தாண்டி போதல் என்ற ஒரு வார்த்தை நம்ம இங்கே பஸ்கா என்று சொல்லுகிறோம். அவன் அந்த வீட்டை, அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் ஒருவரையும் அவன் கொல்லாமல் அவன் தாண்டி போகிறான். Now, it's a very significant time of the year for us as Christians. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த ஆண்டு, இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கிறது. There are 4 specific things that Jesus accomplished on the cross. 4 பிரதானமான காரியங்களை இயேசு சிலுவையிலே அவர் ஜெயமாய் அவர் முடித்தார். The first one was him taking the punishment for our sins to bring us redemption and eternal life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக நம்மளுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான்களாய் விடுதலையாக்கி இருக்கிறார். John 1:29 says, "Behold the Lamb of God who takes away the sin of the world." யோவான் சுவிசேஷம் 1:29 சொல்லப்படுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. 1 Corinthians 5 and verse 7, "For indeed Christ, our Passover, was sacrificed for us." 1 கொரிந்தியர் 5:7 நாம் வாசிப்போமே என்றால் அங்கே சொல்லப்படுகிற நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே என்று சொல்லப்படுகிறது. It's very interesting that Jesus was sacrificed at the exact time that the Passover lambs were being sacrificed in Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலே இந்த ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட வேண்டுமோ அந்த ஏற்ற நேரத்திலே இயேசு அடிக்கப்பட்டார். Matthew 26 and verse 2, Jesus said, "You know that after 2 days is the Passover, and the Son of Man will be delivered up to be crucified." அங்கே நாம் பார்க்கிறோம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று மத்தேயு 26:2 வாசிக்கிறோம். I want to read from 1 Peter 1 verses 19 to 21. 1 பேதுரு 1:19 இருந்து 20 வரைக்கும் 21 வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "But with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot." அங்கே சொல்லப்படு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. He indeed was foreordained before the foundation of the world, but was manifest in these last times for you. 20 அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டிருந்து தாம் மூலமாய் தேவன் மேலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். For you who through him believe in God, who raised him from the dead and gave glory to him, so that your faith and hope are in God. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரே மரித்தோரில் இருந்து எழும்பி அவருக்கு மகிமையாய் கொடுத்தார். The Passover lamb
was a 1-year-old male with no spot or blemish, and Jesus Christ was the Passover lamb without spot or blemish. இந்த பஸ்கா பண்டிகைக்கான அந்த ஆட்டுக்குட்டியானது 1 வயது உள்ளதாய் கரைத்திரை அல்லது எந்த ஒரு குறையும் இல்லாததாய் இருக்கிறது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆடாக ஒரு குறையும் இல்லாதவராய் இருந்தார். We see in Hebrews chapter 9 verses 11 to 14 that Christ came as a high priest of good things to come, with the greater and more perfect tabernacle, not made with hands, that is, not of his own creation. Pastor, which verse, Pastor? Hebrews 9, starting at verse 11. 11ஆம் வசனத்திலிருந்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்படாத இந்த சிருஷ்டிமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். Verse 12, not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place of all, having obtained eternal redemption. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். That means he entered the Holy of Holies with his blood and sprinkled it to atone for our sins. நாம் பார்க்கிறோம், அவருடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து போய் அந்த இரத்தத்தை தெளித்து அவர் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டிருக்கிறார். Verse 13, for if the blood of bulls and goats and the ashes of a heifer, sprinkling the unclean, sacrifices for the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot, cleanse your conscience from dead works to serve the living God. 13-14 வசனம், அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டு பட்டவைகள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தம் உண்டாகும்படி பரிசுத்தம் படுத்தப்படுமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். We see in the Old Testament they had to sacrifice animals for their sins to be forgiven. பழைய ஏற்பாடு காலத்திலே அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட மிருகங்களை பலியிட வேண்டும். And they had to keep doing that year after year after year. அவர்கள் அதை வருஷந்தோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். But when Christ came, he sacrificed once and for all for us. ஆனால் கிறிஸ்து வந்தபொழுது இந்த பலியை ஒரே தரம் அவர் செய்து அவர் எல்லாவற்றையும் முடித்தார். So that our sins can be forgiven, that we can become a child of God and receive eternal life. அப்ப நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம் தேவ பிள்ளைகளாய் மாற்றப்பட அது காரணமாய் இருக்கிறது. We know in the book of Genesis chapter 22, God told Abraham to go up the mountain and sacrifice his son. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மலையிலே கடந்து சென்று பலியிட சொன்னார். Isaac said, I see the knife, I see the wood, I see the fire, but where is the sacrifice? அப்போ ஏசியா அவங்க பிள்ளை தகப்பனை பார்த்து கேட்கிறாங்க, விறகு இருக்கிறது, ஆனா கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் பலியிடுகிற மிருகம் எங்கே என்று கேட்கிறார். And verse 8 it says God himself will provide the lamb for the sacrifice. 8ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன் மகனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். This of course is looking towards Jesus, the Lamb of God, who would be sacrificed for the sin of the world. அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இந்த உலகத்தின் பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கொடுக்க போகிறதற்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. Verse 13 we see that there was a lamb caught in the thicket by the horns, so Abraham took it and sacrificed that instead of his son. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ
பின்னக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டு இருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். So the first thing and the main thing is that Jesus took our sins and our punishment. முதலாவது பிரதானமான காரியம் என்னவென்றால் இயேசு நம்மளுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். The second thing is that Jesus took our sicknesses and diseases. இரண்டாவதாக நம்மளுடைய வியாதிகளையும் நோய்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். We've already read in Isaiah 53 that by his stripes we are healed. ஏற்கனவே நம்ம வாசித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53லே அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். Psalm 103 and verse 2 says, "Bless the Lord who forgives all your iniquities, who heals all your diseases." அங்கே நம்ம சங்கீதம் 103லே நாம் பார்க்கிறோம், அவர் சகல வியாதிகளையும் அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று வாசிக்கிறோம். The third thing is that Jesus took upon himself the curse. மூன்றாவதாக தேவன் நம்மேல் இருந்த சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். The soldiers put a crown of thorns upon his head, which represents the curse. இயேசுவின் தலையிலே அந்த போர் வீரர்கள் அவங்க முள்கிரீடத்தை சூட்டினார்கள், அது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. We read Galatians 3:13 and 14. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 14 வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், it says, "Christ has redeemed us from the curse of the law, having become a curse for us. For it is written, cursed is everyone who hangs on a tree." 12-13 நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறதற்குரியத அல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளினால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். So having to keep all the law, Jesus took that curse for us. அங்கே நம்ம எல்லா பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டியதா இருந்தது. ஆனால் அதன் மூலமாய் வந்த சாபங்களை தேவன் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். Any curse of sickness, any generational curse, any witchcraft curse. எல்லா விதமான வியாதியின் சாபங்கள், தலைமுறை சாபங்கள், மந்திரத்தின் சாபங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு நிர்மூலமாக்கினார். He took that curse for you, and it says in verse 14 that the blessing of Abraham might come upon the Gentiles in Christ Jesus, that we might receive the promise of the Spirit through faith. ஏன் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவிக்குரிய சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. One of the specific curses that Jesus took was the curse of poverty. ஒரு சாபம் தேவன் மாற்றின அல்லது அவர் மேல் எடுத்துக்கொண்ட சாபம் என்னவென்றால் தரித்திரம். We know that Abraham was a very wealthy man. நமக்கு தெரியும் ஆபிரகாம் ஒரு ஐஸ்வரியவானாய் இருந்தான். He had silver and gold and land and cattle and camels and men servants and maid servants. அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், பொன்னு வெள்ளி எல்லாம் நிறைந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். So when we receive the blessing of Abraham, it is that we can live without lack. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது குறையற்ற வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். We read 2 Corinthians 8 and verse 9. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, "Though he was rich, yet for our sakes he became poor, that you through his poverty might become rich." அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. And Philippians 2 verse 7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். It says he emptied himself, taking the form of a bondservant and coming in the likeness of man. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். You see, Jesus Christ left the glory of heaven. அவர் பரலோகத்தின் மகிமையை விட்டு இயேசு பூமிக்கு வந்தார். And he became a man, if you like, someone of no reputation.
அவர் ஒரு மனுஷ சாயலா எந்த வகையிலும் தகுதியற்ற ஒரு நிலைக்கு அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். And he came to be a bondservant or a servant, a slave to us. அவர் ஒரு அடிமையின் கோலம், அவர் பிறந்ததே ஒரு அடிமை தனத்திலே பிறந்ததை போல பிறந்தார். We see how he took a towel and he washed the feet of his disciples. நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு துணியை எடுத்து சீஷர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். And he said, go and do likewise. அவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் போய் இப்படியே செய்யுங்கள் என்றார். We see at the cross there is a specific exchange. அங்கே சிலுவையிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. We give him our sin and our deeds that we've done wrong and all our iniquity, and he gives us his righteousness. நாம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய துர்க்கிரியைகளை அவரிடத்திலே கொடுக்கிறோம். அதற்கு மாற்றாக அவர் அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். We give him our sicknesses and diseases, and he gives us wholeness and health and healing. நம்முடைய வியாதி பலவீனங்களை நாம் இயேசுவினிடத்திலே கொடுக்கிறோம். அதற்கு பதிலாக அவர் பூரணத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கிறார். We give him our curses, whether they're generational or sin curses or witchcraft curses, and he gives us freedom and deliverance. நம்மளுடைய சாபங்கள், தலைமுறை சாபங்கள் அல்லது மந்திரவாதத்தினாலே ஏவலினால் உண்டான சாபத்தை அவரிடத்தில் கொடுக்கிறோம். அவர் அதற்கு பதிலாக விடுதலையும் மீட்பையும் நமக்கு கொடுக்கிறார். We give him our poverty and he gives us what we need in exchange. நம்மளுடைய தரித்திரத்தை நாம் அவருக்கு கொடுக்கிறோம். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். Jesus said, with fervent desire, I have desired to eat this Passover with you before I suffer. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் போவதற்கு முன்பதாய் இந்த பந்தியை அல்லது இந்த பாஸ்ஓவரை உங்களோடு கூட நான் கழிக்க விரும்புகிறேன். We know on the Passover supper night that he celebrated with his disciples in Luke 22. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே அந்த பாஸ்ஓவர் பண்டிகையை சீஷர்களோடு கூட அவர் கொண்டாடினார். Verse 17. 17ஆம் வசனம். He took the cup and gave thanks and said, take this and divide it among yourselves, for I say to you, I will not drink of the fruit of the vine until the kingdom of God comes. 17ஆம் வசனம், அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Verse 19, he took the bread, gave thanks and broke it and gave to them, saying, this is my body which is given for you. Do this in remembrance of me. 19ஆம் வசனம், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி உங்களுக்குள்ளே இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Verse 20, likewise he took the cup after supper, saying, this cup is the new covenant, my blood which is shed for you. 20ஆம் வசனம், போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். So he instituted this last supper for us as இந்த காரியத்தை நமக்காக அவர் வெளிப்படுத்தினார். And he said, do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்றார். When Paul gave instructions to the believers to celebrate the feast in 1 Corinthians 5 verse 8, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் இந்த காரியங்களை நாம் செய்யும்படியாக அவர் நம்மை உற்சாகப்படுத்தும் பொழுது, he said, let us keep the feast not with old leaven, nor with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. அவர் சொல்லுகிறார், ஆதலால் பழைய புளிப்பு மாவோடு கூட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மையும் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Passover was always celebrated with unleavened bread. That means bread that does not rise. நாம் பார்க்கிறோம், இந்த பஸ்கா பண்டிகையானது இந்த புளிப்பில்லா அப்பத்தோடு கூட அது கொண்டாடப்படும்.
That was because they had to leave Egypt in a hurry and the dough did not have time to rise. அங்க எகிப்தை விட்டு உடனே கிளம்ப வேண்டியதான நிலையாய் இருந்ததினாலே அது முற்றிலும் சுடப்படாததாய் காணப்படும். But we also know that most bread has yeast in it, which is a symbol of destruction. It spoils very quickly. நம்ம பார்க்கிறோம் சில அப்பங்களிலே அந்த ஈஸ்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும் என்றால் சீக்கிரம் புளித்து போகும், அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. It says in the book of Acts that God would not allow his Holy One to undergo corruption. அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம், அவருடைய பரிசுத்தவான் அவர் புளித்து போக தேவன் அனுமதிப்பதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். That means that there would be no decay or no rotting of his body. அவருடைய சரீரம் கெட்டு போகாது என்பதை அங்கே அவர் விளக்கி சொல்லுகிறார். So therefore he could rise from the dead and death could not hold him down. ஆகவே அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்து கொள்வார், மரணம் அவர் மேல் ஆளுகை செலுத்த முடியாது. So we see that on Good Friday Jesus Christ was crucified for the sin of the world. ஆகவே இந்த நல்ல வெள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். That means your sin and my sin. உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். Let us pray. ஜெபிப்போமே. Lord, we thank you for your great love that you sent your son to die for us. ஆண்டவரே, உம்முடைய பெரிதான அன்பினால் உம்முடைய குமாரன் எங்களுக்காய் மரிக்கும்படி நீர் அனுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that you were the lamb, the sacrifice for the sin of the world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நீர் இருப்பதற்காய் நன்றி. Lord, as we believe in you, we thank you, Lord God, that you forgive us our sins and Lord, you give us your righteousness. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய நீதியை நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray that you forgive those that are listening. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களையும் தேவன் நீர் மன்னித்தருளும். I pray, Lord God, they would come to realize that you not only forgive their sins, but heal their sicknesses and break their curses. ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்களை மாத்திரம் மன்னிக்கிறது அல்லாமல் ஆண்டவரே அவருடைய சாபங்களை மாற்றுங்க, அவருடைய சகல நோய்களையும் நீக்கி நீ சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, that as they believe in you, that they would receive eternal life. ஆண்டவரே, அவர்கள் உம்மை விசுவாசிக்கிறதினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக. We thank you for your great love. ஆண்டவரே, உம்முடைய பெரிதான அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, bless every person listening in Jesus' name. Amen. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.